ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் இரண்டாக பிளந்து விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி காலையில் ராமதாஸ் கொடுத்த ஒரு அறிக்கை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, தமிழக அரசியலில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதனால் இப்படி வந்தது, எதனால் ராமதாஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே கடந்த மாதம் நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்திலேயே இது வெடித்து சிதறியது. அப்பாவும் மகன் உட்காந்துருந்தாங்க. வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி நடந்திருக்காது. இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, அவர் எந்திரிச்சு போயிட்டு நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லோரும் என்னை வந்து பனையூரில் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் போயிட்டார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ இது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டு இருந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்? கட்சி இப்போ வந்து பாமக பனையூர், பாமக அவர் இப்போ ராமதாஸ் வைத்திருக்கக்கூடிய தைலாபுரம், பாமக தைலா, பாமக மயிலான்ற மாதிரி மாறப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்தது, எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா இருக்கும்போது ராமதாஸோடைய மகள் முறை வேண்டும். அவர் தான் அவருடைய, அதாவது அன்புமணி ராமதாஸோடைய அக்கால் மகனை தான் வந்து அவருடைய ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பையன் வந்து வீட்டில் சும்மா இருக்கான். அப்போ சும்மா இருக்கும்போது வீட்டில் கேட்டிருக்கான் அவங்க அம்மாட்ட, அம்மா என்னம்மா நம்ம தாத்தா கட்சி தானம்மா இது, நம்ம குடும்ப கட்சி தானம்மா இது பாமக, அதில் வந்து என்னையெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம்மா, எனக்கெல்லாம் பதவி தர மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டிருக்காப்புல. கேட்டவுடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம தாத்தா தானடா போய் கேளு, தருவார், நம்ம தாத்தாட்ட கேட்டால் தராமல் இருக்க மாட்டார், ஏன் ஆண் வாரிசு மட்டும்தானா, நானும் அக்கா, அவனோட அன்புமணியோட அக்கா தானே, நீ அக்கா பையன் தானே, தருவார்ரா, தாத்தா மனசு வச்சா எல்லாமே பண்ண முடியும், நீ தாத்தாவை போய் பாடுறா, நீ அண்ணனை போய் பார்க்காதடா, அண்ணனை பார்த்தேன்னா அவன் தள்ளி விட்டுருவான்டா அப்படின்னோடனே, சரின்னு தாத்தாவை போய் இலகிய மனசு தாத்தாக்கு அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட போய் கேட்கும்போது, அந்த நேரம் நல்ல மூடில் இருந்தவர், வாடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா வேணும்னு கேட்டிருக்காரு. ஏதாவது ஒரு தலைவர் பதவி ஏதாவது கொடுங்க தாத்தா, குடும்ப கட்சி, நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒருத்தர் வந்தால் கூட என்னை சவுக்கால் அடிங்க, மரத்தில் கட்டி வச்சு அடிங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் தான் அன்புமணியை கொண்டு வந்தீங்க. நாங்கள் முதல்ல கூட கேட்கலான் இருந்தோம், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, இதில் உங்களை மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்கன்னா எங்களால் தாங்க முடியாதுன்றக்காக தான் கேட்கல. இப்போ அதெல்லாம் மீறி அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்துட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவியை கொண்டு வந்துட்டார். இப்படி எல்லா குடும்பத்தில் எல்லாம் அடுத்து வந்து மகளை வந்து எம்எல்ஏ ஆகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க தாத்தானே அவர் மனசு இலகி என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு ஒரு பதவியை, இளைஞர் அணி பதவி கொடுத்தார். இதை அன்புமணியினால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை. இதில் என்னென்னா, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்குது. அது ஒரு பெரிய அமௌண்ட்டு, பெரிய ஒரு பங்கு வந்து யார்கிட்டனா ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்குது. அவருக்கு வயசு வந்து ஆயிடுச்சு, 85க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று இது இருந்தேன்னா, அந்த சொத்தை பூரா வந்து அக்கா மகனுக்கு எழுதி வச்சுட்டா அந்த குடும்பத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் அவர்களை உள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி அன்புமணி இது பண்ணுறாப்புல. ஏன்னா பெரிய அளவில் அமௌண்ட் சம்பாதிச்சதே மத்திய அமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பல பேரங்களை பேசி அரசியலில் இது பண்ணி தேர்தலில் பணம் வாங்கி எவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காசெல்லாம் அசால்ட்டாக அப்பான்ற பேரில் விட்டு வச்சோம். அவர் பாட்டுக்கு வந்து மணிகண்டனுக்கு எழுதி வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது? நமக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆக்கி பார்க்கணும், மனைவி எம்பி ஆகணும். வயசாகி போச்சு மனைவிக்கு, இப்போ சமையல் பண்ணுறதில் வேலைக்கு ஆள் போட்டாச்சு. இப்போ அந்த ஈசிஆர் பங்களா, பனையூர் பங்களா வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார், அவருக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்குன்றதுனால அவர் எம்பி ஆகலான்னா அதுக்கும் அப்பா வந்து தடை விதித்தார். இதில் வந்து என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காரு, யாரை மருமகளை, என்னென்னா அது வந்து ஒரு பத்திரகாளி அப்படின்னு ஓப்பனாகவே, ஏன்னா ஓப்பன் மீட்டிங்கில் ஓப்பன் மைக்கில் மருமக ஒரு பத்திரகாளின்னு சொல்லியிருக்காரு. அந்த பத்திரகாளின்னு சாதாரணமாக சொல்கிறாருன்னா வீட்டுக்குள்ளே என்ன வார்த்தையில் பயன்படுத்தியிருப்பார் நீங்கள் பாருங்கள். அந்த பத்திரகாளியை கொண்டு போய் வந்து அவரோட அனுமதியே இல்லாமல் வந்து தருமபுரியில் கொண்டு போய் நிற்க வச்சார் அன்புமணி ராமதாஸ். அப்போ ராமதாஸ் பார்த்தாரு, நம்ம வந்து நிறுவன தலைவர், நம்ம இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த கட்சியை வளர்த்து மரத்தை வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னமோ பண்ணி இத்தனை வருஷமாக நம்ம கட்சியை வளர்த்துருக்கோம். ஆனால் இந்த பையன் வந்து இந்த பையனும் வரணும், நம்ம அடுத்த வாரிசாக அந்த பையன் வரணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு நல்ல மகனாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா, கடைசியில் நம்ம சொல்லை மீறி நம்மளே கட்சியை விட்டு நீக்கி நம்ம பணத்தையும் பிடிங்கிட்டு மருமக பத்திரகாளியை கொண்டு போய் எம்பி ஆக்கி, பேரப்பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கும் ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ, மூத்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அது இந்த 2026 எம்எல்ஏவாகும். அப்புறம் வந்து 2031 வந்து இன்னும் 2வது பிள்ளையும் எம்எல்ஏ ஆக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க தம்பி. அப்போ வந்து என்னுடைய மகள் வழி பேரன்களுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த இளைஞர் அணி பதவியை கொடுத்தா, அந்த பையனை நம்ம எம்எல்ஏ ஆக்கி பார்க்கணும் 2026. இது ஒரு வகையில் இந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சண்டைக்கு அடிப்படை காரணமே என்னென்னா, அந்த நாசகார பாஜக தான். அது ஒவ்வொரு குடும்பத்தையும் பிளந்து
கட்சியை மட்டும் இல்லை குடும்பத்தையே பிளந்து ரெண்டாக்கிடுன்றதை கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சரத்பவார் குடும்பத்தை ரெண்டாக உடைச்சாங்க. அஜித் பவாரை தூக்கிட்டு போய் குடும்பத்தையே கதற ரெண்டாக உடைச்சி மகளை தனியாக மருமகனை தனியாக அப்பனை தனியாக பிரித்தாங்க. ஸோ இப்படி தான் பல மாநிலங்களில் அதை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் நம்ம பாமகவையும் அந்த சக்திகள் உடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் என்ன நடக்க போகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து லேட்டஸ்ட் அரசியல் இப்போ ட்ரெண்டிங்கில், இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, வட மாவட்டங்களில் வன்னிய மக்கள் மட்டும்தான் நமக்கு ஓட்டு போடுறான். நம்ம என்னத்துக்கு இவங்களுக்கெல்லாம் போய் பிடுங்கணும்? நீங்கள் எக்கேடு கேட்டு செத்தா என்ன தமிழ்நாட்டில்? எவன் எக்கேடு கேட்ட போனான்னா அவன் நீட்டை கொண்டு வந்தான்னா, இல்லை வந்து மணல் குவாரியை கொண்டு வந்தான்னா, இல்லை பாறைகளை உடச்சி எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன? ஏதோ மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியில் உடைச்சதை நமக்கு எதுக்காக? நமக்கு ஓட்டு போடுறான் அங்கே உள்ளவன் ஓட்டு போடுறதே இல்லை. நமக்கு ஓட்டு போடுறது நம்ம வன்னிய சமுதாயம். அதனால் இந்த நாய்ங்க கேட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லி தான் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களிலும் பாஜக கொண்டு வந்த சட்டங்களில் ஆதரவாக அன்புமணி கையெழுத்து போட்டிருக்காரு. இல்லைன்னா நடுநிலை வகித்து அப்போ 2 பேரும் சண்டை போடுறான். ஏன்னா வீக்காக ஒருத்தன் செத்து போயிடுவான். ஒன்றா அவனை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தானே என்ன ஆகுன்னா, அவன் வீக்காக இருக்கவனா பழுவாக இருக்கவன் அடித்து கொண்டுருவான். இதுதான் அன்புமணியோட பாலிசி. தமிழ்நாட்டுக்காக ஒரு புள்ளையும் பிடுங்க போகிறது கிடையாது அன்புமணி தமிழ்நாடு தமிழன் அப்படின்னா அன்புமணி வேஸ்ட்டு. வன்னிய மக்களுக்குன்னா அவர்கள் பரவாயில்ல. அதுவும் வன்னிய மக்களை பூரா குழியில் தள்ளி எல்லாம் தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், வேலை வெட்டி இல்லாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவர் வந்து பனையூரில் பங்களா வாங்கி டால்ஃபின் வேடிக்கை பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் இதையும் வன்னிய மக்கள் பலரும் புரிந்து கொண்டார்கள். போக அந்த கட்சி வந்து டவுனில் போயிட்டே இருக்குது. 2026 டோட்டலாக மொக்கையாக போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்புமணி வந்து எப்படியும் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னா, மத்தியில் அமைச்சர் பதவி தரலைன்னா கூட நம்ம வந்து இந்த ஆளுங்கட்சியை வச்சு அஸ்கா போட்டோம்னா அப்படி வாழ்ந்துடலாம். ரெண்டாவது நம்ம மேலே இருக்க ஹரியானா பெரிய அமௌண்ட்டு, அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறவனுக்கு எந்த தகுதி இல்லாமல் அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கொடுத்தது மத்திய அமைச்சர் வந்து கொடுக்கும்போது அந்த வழக்கு இன்னும் சிபிஐயில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட வாய்தாக்க ஆஜராகிட்டு இருக்காரு அன்புமணி ஹரியானாவில். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் டப்புன்னு பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்க அதை வச்சு மிரட்டி தான் காசும் தர்றோம், கேஸும் கேஸையும் அப்படி பெண்டிங்கில் போடுறோம், ஒழுங்காக எங்கள் கூட வந்துரு அப்படின்றதுனால தான் அன்புமணி போயிட்டாப்புல. அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறான்னா, அதிமுகட்ட காசை வாங்கிட்டார், கூட்டணிக்கு அதிமுக காசை வாங்கிட்டார், மகன் பிஜேபியில் காசு வாங்கிட்டார். இந்த 2 சண்டையில் அதிமுககாரன் கொடுத்த காசு திருப்பி கேட்டால் இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனில் கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டவுடனே இந்த 2 பேருக்கும் பணச்சண்டை வருது. இது ஒரு பக்கம். ஸோ அப்போ மத்தியில் வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிற அன்புமணி ஒரு பக்கம். ஏன்னா தாறுமாறாக ஆயிரக்கணக்கான கோடியில் சொத்தை சேர்த்து வச்சுருக்கோம், பனையூரில் பங்களா வச்சுருக்கோம், வெளிநாட்டில் சொத்தை சேர்த்து வச்சுருக்கோம், வெளிநாட்டில் வங்கியில் பணத்தை வச்சுருக்கோம். இவர்களை பகைத்தால் நம்மளை காலி செய்து விடுவார்கள். இவருக்கு ராமதாஸுக்கு என்ன அப்படின்னா, நான் விவசாயத்தில் வந்த காசை வச்சுருக்கேன்ற மாதிரி காமிச்சிட்டு கொஞ்சம் காசை பதுக்கி வச்சுட்டு சொந்தக்காரங்களெலாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னென்னா, கட்சியை நடத்தணும் அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தால் தான் ஒரு 10 எம்எல்ஏனால் வர முடியும், கட்சியை பரபரப்பாக நடத்தி கொண்டிருக்க முடியும். இப்போ எம்எல்ஏவும் இல்லை, இதுவும் இல்லை, எம்பி இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது கட்சி காலி ஆயிருன்றது ராமதாஸோடைய கணக்கு. அன்புமணியோட கணக்கு அதிமுகவோட கூட்டணி போட்டு அப்படி போயிடலாம். ஆனால் இதில் 2 பேருக்கு அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியாதுன்னா, இவர் அதிமுக சேரணும்னு ஆசைப்படுற ராமதாஸ், பிஜேபியில் சேரணும்னு அன்புமணி, 2 ஒன்று தான், அறியாத வாயில் மண்ணுன்ற மாதிரி. அதிமுகவும் பாஜகவும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்ற மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போடவே வேண்டாம், இவங்க 2 பேருமே ஒன்றாவே இருக்கலாம். காரணம், இவர்கள் ஆசைப்படுற 2 கட்சியுமே ஒன்றா தான் இணைஞ்சு 2026 போட்டி போட போகுது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இதில் அன்புமணி ராமதாஸுக்கு என்னன்னா, அந்த கூட்டணியோட போனோம். ராமதாஸுக்கு என்ன அப்படின்னா, அந்த இந்த கூட்டணியோட பாஜக கூட்டணியோட போனால் நம்ம நாசமாயிருவோம், அதனால் திமுக கூட்டணி கூட நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து, காசு கூட வேண்டாம், ஆனால் திமுக கூட்டணிக்கு போனால் உறுதியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானையும் போட்டதாக சொல்லப்படுது. இது உள்ளுக்குள்ளே மோதி முற்றி வெடித்து இன்றைக்கி செதறி இருக்குது. இனிமேல் வந்து கட்சி 2ஆக போகிறது. ஒன்று அன்புமணி பார்ட்டி வந்து பாமக பனையூர்னும், ராமதாஸ் பார்ட்டி பாமக தைலாபுரம்னும் பிரியறதுக்கான பேர் கூட அந்த பேரில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியோ உடச்சி விட்டாங்க. அப்பாவும் மகனை இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தவளை ஒரே குடும்பத்திலேருந்து 2 பேரை உடைத்த இது யாருக்கு போகும்னா பாஜகவுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.